சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. உங்களை நான் சீக்கிரம் குணப்படுத்துவேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. நான் இருக்கேன்பா. நல்லா சொல்லுடியம்மா. நாள் முழுக்க இதே புராணம்தான். மனசு நொந்து போறது. நான் யதார்த்தத்தை பேசுற சுபத்ரா. ஒன்னுக்கும் பிரயோஜனப்படாத உயிரை காப்பாத்தி என்ன ஆக போறது? அப்படியே விட்டா கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துட போறேன். என்ன தூக்கி அடக்கம் பண்ணிட்டு 4 நாள் துக்கம் அனுசரிச்சுட்டு அவ போய் வேலையை பார்க்கட்டும். அப்ப நான் உங்களை சாக விடவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க தான் நேக்கும் அம்மாக்கும் வரமே. எங்களுக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிருக்கேன். என் ஆயுசு முழுக்க உங்களுக்காக நான் உழைப்பேன்பா. கண்டிப்பா நான் அதை மாத்தி காட்டுவேன்பா. மேடம், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. அம்மா, அப்பா இங்கே இருக்கட்டும். நான் போய் உள்ள டாக்டரை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. குட் மார்னிங் டாக்டர். வாமா காயத்ரி, உட்காரு. அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? உன் மன ஆறுதலுக்காக உன் அப்பா நல்லா இருக்காருன்னு சொல்றதுக்கு ஆசையாதாமா இருக்கு. ஆனா அதை கூட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல தான் சுதர்சன் இருக்காரு. கொஞ்சம் காம்ப்ளிகேட் தாமா. ஹார்ட் வால்வு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிளட் சர்க்குலேஷனும் ஜாம் ஆகுது. இவ்வளோ வருஷமா மெடிசன்ல அவரை ஸ்டேபிளா வச்சிருந்தோம். ஆனா இனிமே அவரை காப்பாத்தணும்னா உடனே சர்ஜரி பண்ணி ஆகணுமா. இல்லனா மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். முதல்ல நுரையீரல்ல சளி கட்டும். மூச்சு விட முடியாம கஷ்டப்படுவாரு. கிட்னி டேமேஜ் ஆகி ஒவ்வொரு உறுப்பா செயலிழந்து போகும். அப்புறம் டயாலிசிஸ் பண்ணணும். அதை பண்ணி தான் அவரை காப்பாத்துற மாதிரி ஆயிடும். அதுக்கெல்லாம் செலவு பண்ண உன்னால முடியாதுமா. ஸோ ஆப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவர் நார்மல் ஆக சான்சஸ் இருக்கு. ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? சில லட்சங்கள் ஆகலாமா. ஆபரேஷனை எவ்வளவு நாள் தள்ளி போட முடியும் டாக்டர்? என்ன காயத்ரி இப்படி கேக்குறீங்க? வேற வழி இல்ல டாக்டர். உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆபரேஷனை கொஞ்ச நாள் தள்ளி போட சான்ஸ் இருக்கா டாக்டர்? ஒரே ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் தாமா இருக்கு. இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்க மெடிசனோட எம்ஜியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். பட் அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா? அதுக்கே சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு டேப்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்றேன். எல்லாமே காஸ்ட்லியான டேப்லெட்ஸ்மா. நீ இப்ப வாங்கி கொடுக்கறத விட டபுள் மடங்கு மெடிசன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அது எப்படிமா மேனேஜ் பண்ண போற? எங்க அப்பா எனக்காக எவ்வளவோ செலவு பண்ணிருக்காரு. என்ன நல்லபடியா வளர்த்திருக்காரு, படிக்க வச்சிருக்காரு. அவரால முடியாதப்போ நான் கஷ்டப்பட்டாவது அவரை நல்லா பாத்துக்குவேன் டாக்டர். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சிருக்கணுமா. ஓ நல்ல மனசுக்கு உங்க அப்பா சீக்கிரமாவே குணமாயிடுவாருமா. தேங்க்யூ டாக்டர். அப்ப நான் மெடிசன் வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? கூட்டு போயிடலாமா. நான் டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ண சொல்லிடுறேன். தேங்க்யூ டாக்டர். காயத்ரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். புது டேப்லெட்ஸ் அப்பாவுக்கு கொடுக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த மாசம் அப்பாவுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. எம்ஆர்ஐ பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாதான் எவ்வளோ தூரம் அந்த மெடிசின் ஹார்ம் பண்ணுது பண்ணலன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது கொஞ்சம் அமௌண்ட் செலவாகுமா. அதையும் ரெடி பண்ணிடுமா. அதுக்கு எவ்வளவு டாக்டர் ஆகும்? மேபி 75,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுமா. 1 லட்சமா? ஆமாமா. ஓகே டாக்டர். ஓகேமா. நீங்க உள்ள போங்க. போலாமாப்பா? டாக்டர் என்ன காயத்ரி சொன்னார்? என்ன புதுசா சொல்லிட போறாரு? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருப்பாரு. இவளும் சரின்னு சொல்லிருப்பா. அதெல்லாம் இல்லப்பா. சில டேப்லெட்ஸ மாத்தி எழுதி தந்திருக்காரு. அத போட்டுக்கிட்டா 1 வருஷம் வரைக்கும் ஆபரேஷனை தள்ளி போடலான்னு சொல்லிருக்காரு. 1 வருஷம் கழிச்சு சாகறதுக்கு இப்பவே செத்து 2 குழந்தை. அப்பா ப்ளீஸ் பா,
நீங்க தைரியமா இருந்தாதான் நாங்க தைரியமா இருக்க முடியும். எங்களுக்கு நீங்க வேணும்பா. மேம், எஸ் பிரியா. புது கேஸ் வந்திருக்கு. விக்டிம் சஸ்பெக்ட் 2 பேரோட கேஸ் ஃபைலும் இதுல இருக்கு. எஸ் மேம், குற்றவாளி பாதிக்கப்பட்டவர். 2 பேருமே நீங்க தான் இந்த கேஸ்ல வாதாடணும்னு நினைக்கிறாங்க. இது அந்த ரியல் எஸ்டேட் மர்டர் கேஸ் தானே? எஸ் மேம். குற்றவாளியோட கேஸ் ஃபைல திருப்பி கொடுத்துரு. பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் ஆஜராகிறேன்னு சொல்லிடு. மேம், குற்றவாளி ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆளு, பொலிட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங். ஈஸியா இந்த கேஸ உடைச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் நீங்க எடுக்கிறதுக்காக பிளாங்க் செக் கொடுத்து அதுல எவ்வளவு லட்சம் வேணாலும் ஃபில்அப் பண்ண சொல்லிருக்காரு. ஆனா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிலத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. நார்மல் ஃபீஸ் கூட அவங்களால பே பண்ண முடியுமான்னு தெரியல. சோ சஸ்பெக்டோட கேஸ் எடுத்துக்கிறது தானே புத்திசாலித்தனம் மேம். பிரியா, ஒரு அட்வொகேட்டுக்கு புத்திசாலித்தனத்தை விட மனிதாபிமானம் தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த கேஸ தரோவா ஸ்டடி பண்ணிட்டேன். நிலத்தை குடுக்கலன்றதுக்காக அந்த ரியல் எஸ்டேட்காரன் அவரை கொன்னு இருக்கான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஏன் தராசுல பிளாங்க் செக்கை விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு தான் மதிப்பதிகம். இந்த கேஸ்க்காக நான் ₹1 கூட ஃபீஸ் வாங்க போறதில்ல. குற்றவாளிக்கு தண்டனை மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடும் வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். கோர்ட்ல பெட்டிஷனை இமீடியட்டா ஃபைல் பண்ணு. ஓகே மேம். இன்னைக்கு எதுக்கு இந்த மீட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தோட 25 வருஷம் ஆக போகுது. தேங்க்யூ so மச். ஒரு விதை போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது முளைச்சு செடியாகி மரமாகி வெயில் புயல் மழையிலெல்லாம் கீழே விழாம ஒரு மரமா வளர்ந்து நிலைச்சு நிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அது மாதிரிதான் பிசினஸும். ஐடியாஸ் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம், பிசினஸ் கூட ஆரம்பிச்சிடலாம். பட் அது சக்சஸ்ஃபுல்லா 25 வருஷமா ரன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இதுல அவ்வளவு போராட உழைப்பு இருக்கு. நான் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து என் கூட இருக்கிற கர்னால ஆரம்பிச்சு மித்ரா, அரவிந்த், மகேஷ், அட்மின் டீம், ப்ரொடக்ஷன் டீம், சூப்பர்வைசர்ஸ், டெய்லர்ஸ், ட்ரிம்மர்ஸ், பேக்கர்ஸ், லேபர்ஸ்னு பல பேரோட கடினமான உழைப்பால தான் நம்ம கம்பெனி இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. உங்க எல்லாரையுமே மதிக்கணும், ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அத பத்தி பேசதான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எவ்ரி இயர் எண்ட்லயும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்றது நம்ம வழக்கம்தான். பட் திஸ் இயர் 25th இயர் சில்வர் ஜூப்ளி ஆஃப் TGCன்னு கிராண்டா ஒரு செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்ச நாள் வருது. அன்னைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இத்தனை வருஷ சக்சஸ்ல கம்பெனி கூட நின்ன எல்லாரையும் ஹானர் பண்ண போறேன். என்னோட முதல் எம்ப்ளாயி கர்னால ஆரம்பிச்சு லாஸ்ட் எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. டாட், நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, இதுக்கான பட்ஜெட் என்ன, ஈவென்ட் நடக்க போற இடம், டைமிங், ஃபுட், பார்ட்டி, டான்ஸ்ன்னு இதை எல்லாத்தையும் மித்ரா அண்ட் அரவிந்த் நீங்க 2 பேர் தான் பாத்துக்கணும். ஷூர் அங்கிள், we will do that. என்ன மித்ரா? யா, of course. நாங்க பாத்துக்கிறோம் அங்கிள். You don't worry. கருணா சார், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. No one should miss it. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார்.
சிறப்பா கொண்டாடிடுவோம். என் முதல் மாச சம்பளம். என் அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏ ஆனந்தி, என்னடி அந்த கருணாகத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சம்பளம் கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அக்கா, இந்த பணத்தை நான் கையில வாங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு நினைச்சு பார்த்தேன். ஊர்ல பொறுப்பு இல்லாம எதையாவது உடைச்சிட்டேன்னா ₹1 சம்பாதிக்க உங்க அப்பா எம்பிட்டு கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா? உனக்கு ஏதாச்சும் பொறுப்பு இருக்கான்னு யாத்தா என்னைய வஞ்சிட்டே இருக்கும். ஆனா அப்ப நான் அதை பெருசா நினைச்சதே இல்ல. ஆனா இப்பதான் புரியுது, ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்க எல்லாரும் எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு. ஆண்டவன் இது நாள் வரைக்கும் நான் படாத கஷ்டத்தெல்லாம் இந்த ஒரு மாசத்துல எனக்கு கொடுத்துட்டான். இந்த பணத்தை வாங்கறதுக்குள்ள நான் எவ்வளவோ போராட வேண்டியதா போச்சு. ஆனாலும் அது எனக்கு பெருமையா இருக்குதுக்கா. எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் இந்த பணம் என் குடும்ப கஷ்டத்தை சரி பண்ண போதுன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாவும் இருக்குது, நிம்மதியாவும் இருக்குது. நான் பட்ட கஷ்டம் எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல. அந்த ஆண்டவன் என்னைய இன்னும் எம்பிட்டு வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும், அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லக்கா. எல்லாத்தையும் என் குடும்பத்துக்காக நான் தாங்கிக்கிடுவேன். ஆனந்தி, கூட வேலை பாக்குறவங்க கிட்ட கைமாத்தா 100 200ன்னு நிறைய வாங்கிட்டு மறந்துட்டேன். ஆனா அவங்க மறக்காம சம்பளம் வந்தோடனே கேக்குறாங்க, என்கிட்ட 500 ரூபாய் தாளா இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபாய் தாள் இருக்குல்ல, அதுல ஒரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தாள் தரியா? இல்ல சௌந்தர்யா, என்கிட்டயும் 500 ரூபாய் தாள் தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் இதுல இருந்து ₹1 கூட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது நான் வாங்கின முதல் மாச சம்பளம்.
இந்த காசை என் அப்பாக்கு நான் அப்படியே அனுப்பி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பதே இத நேர்ல அவர் கையில கொடுத்து ஆனந்தி போ. சார் சார் ஐயோ மகேஷ் சார், மகேஷ் சார், சார் மகேஷ் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மகேஷ் சார், என்னை பாருங்க. ஐயோ ஷிட் 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 ஆனந்தி. ஆட்டோ அண்ணே அண்ணே நிறுத்துங்கண்ணே. ஒரு கடிப்பட்டிருக்குண்ணே, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆமா மகேஷ் சார், நீ உள்ள போய் உட்காருமா. போ உள்ள போ, போய் உட்காரு. பாத்து மகேஷ் சார், என்னை பாருங்க. மகேஷ் சார், அண்ணே அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சரிம்மா போறமா, அப்படியே பிடிச்சுக்கமா. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்த நினைச்சதுக்கு இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வணங்க முடி கருப்பா, மகேஷ் சாரை எப்படியாவது காப்பாத்துங்க. மகேஷ் சார், மகேஷ் சார், ஐயோ கடவுளே, ஐயோ மகேஷ் சார், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மகேஷ் சார். என் போன் சொல்லுமா. சார் சார், என்ன ஆனந்தி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? மகேஷ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அவரை நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார். என்னம்மா சொல்ற? மகேஷ் எங்க, எப்படி ஆச்சு? எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி சாருக்கு நிறைய ரத்தம் போயிருச்சு. நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் சார். எந்த ஹாஸ்பிடல்மா கூட்டிட்டு போற? எனக்கு தெரியல சார். ஆட்டோக்கார அண்ணன் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீ போனை முதல்ல ஆட்டோ டிரைவர்ட்ட கொடுமா. அண்ணே அண்ணே கொஞ்சம் பேசுங்கண்ணே. குடுமா. ஹலோ சொல்லுங்க சார். நீங்க எந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். இல்ல நான் சொல்ற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சொல்லுங்க சார். பிஎஸ்டி ஹாஸ்பிடல் அடையார். நீங்க சீக்கிரமா அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க சார் சரிங்க சார். மகேஷ் சார், அந்த பொண்ணு கிட்ட போனை கொடுங்க. என்னம்மா சார். ஆனந்தி, நான் ஆட்டோ டிரைவர் கிட்ட எந்த ஹாஸ்பிடல் இன்ஃபார்ம் பண்ணிட்டேமா. நீ அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரிங்க சார். நான் டாக்டர் கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ அங்க வரும்போது அவங்க ரெடியா இருப்பாங்க. அதுக்குள்ள நானும் வந்துடுறேன். சரிங்க சார். எஸ் தில்லை. இவர் உடனே எமர்ஜென்சி வார்டு கூட்டிட்டு வாங்க. போங்க. அண்ணே, நல்ல நேரத்துக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க. உங்களுக்கு எம்புட்டு நான் கொடுக்கணும். ஏமா, ஒரு உயிரை விட பணமாமா முக்கியம். போமா, போய் அவரை பாருமா. அண்ணே போமா. அண்ணே போய் அவரை பாருமா.
மகேஷ் சார். மேடம் மேடம், இங்க யாரும் நிக்க கூடாது. இது எமர்ஜென்சி ஏரியா. நீங்க போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நாங்களே கூப்பிடுறோம். சரியா? மகேஷ் மீட்டிங் முடிஞ்சு வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி. எனக்கு இங்க வந்ததுல இருந்தே அவன் ஞாபகமாவே இருக்கு. ஏன்னு தெரியல, இங்க என்னால இருக்கவே முடியலங்க. என் மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. பார்வதி, எங்களுக்கு ஒண்ணு இல்ல. நானே மகேஷ பேச சொல்றேன். நீ இவ்வளவு தூரம் அங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க, அத நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரியா? ஓகேங்க. ஓகே, நான் வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மகேஷ்ங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல இருக்காங்க? எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. ஓகே. அங்கிள், மகேஷ் எங்க? அங்க பாரு. உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா. நீ செத்துருப்பன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்ட. மகேஷ் அங்கிள், என்ன அங்கிள் இது? ஆக்சிடென்ட்னு சொன்னதும் சின்னதா அடிபட்டுன்னு நினைச்சு வந்தா தலையில அவ்வளவு பேர் கட்டு போட்டிருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஹெட் இன்ஜரியா, பிளட் கிளாட் ஆயிருக்கு. இன்ஜெக்ஷன் பண்ணி பிளட் கிளாட்டை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அன்கான்சியஸா இருக்கிறதால எதுவும் சொல்ல முடியாது. அதனால மகேஷ் கண் திறக்க இன்னும் ஒரு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஹி இஸ் சேஃப்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு வேகமா வந்து இடிச்சதுக்கு செத்துருப்பான்னு பார்த்தா வளைச்சுக்கிட்டான். நல்ல வேளை ஆனந்தி சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். மகேஷ்க்கு பிளட் எல்லாம் கொடுத்து அவதான் காப்பாத்திருக்கா. இல்லனா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இல்லனாலும் மகேஷ்க்கு ஒண்ணும் ஆயிருக்காது அங்கிள். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து மகேஷை நிச்சயம் காப்பாத்திருப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாதா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே புடிச்சு கொடுத்து அவங்கள பனிஷ் பண்ணணும். இது அந்த ட்ரக் கடத்தல் கும்பலோட அட்டாக் தான். ஆனந்திய ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தவங்க மகேஷை பார்த்து ஓடி இருந்தா பரவாயில்ல. அடுத்து மகேஷ் ஆனந்தி ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணி கார்ல வந்து இடிச்சிருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. மகேஷ் ரெக்கவர் ஆகி வந்ததும் கமிஷனர் லெவல்ல பிரஷர் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கைய கால உடைக்க சொல்ல போறேன். அங்கிள், இந்த அட்டம்ப்ட அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க எப்படி அங்கிள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஆனந்திக்கு நடந்த அட்டம்ப்டா கூட இருக்கலாம். இத வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம்ல அங்கிள்? இல்லைங்க, அவங்கள தவிர எனக்கு வேற யாரும் எதிரிங்க இல்ல. அவங்க தான் இத பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. நீ எதுவும் பேசாத. எல்லாம் உன்னாலதான். நீ ஆரம்பிச்சு வச்சதுதான். இன்னைக்கு மகேஷ் உயிருக்கே ரிஸ்க் வந்து நிக்குது. மித்ரா, என்ன பேசுற நீ? ஆனந்திய பிளேம் பண்ணாத. அவ பாவம். இவளா பாவம்? மகேஷ கொல்ல வந்த யமன். இங்க பாரு அரவிந்த், ஆனந்திக்கு இந்த ஊரே புதுசு. அவ வேலைக்கு சேர்ந்து 1 month தான் ஆக போகுது. அதுக்குள்ள அவளை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. நிச்சயமா அந்த ஸ்மக்லிங் கேங்கா தான் இருப்பாங்க. அவங்க தான் நானும் நம்புறேன். அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அந்த ஸ்மக்லிங் கேங்கே இதை பண்ணியிருந்தாலும் இதோட இதை விட்டுறது தான் நமக்கு நல்லது. என்ன பேசுற அரவிந்த்? மகேஷ் உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்தல்ல? பார்த்துட்டு தான் பேசுறேன் மித்ரா. மகேஷ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
உனக்கு இருக்கிற அதே கோவம் ஆத்திரம் எல்லாம் எனக்கும் இருக்கு. வட்டி பணம் தானே நான் கட்டிக்கிறேன், புரியுதா? அப்பா பாத்துக்கிறேம்மா. யார்கிட்டயாவது ஏற்பாடு பண்ணிருக்கியாப்பா? பண்ணணும்மா. வீடு மாறினதுக்கு அப்புறம் தரகு எதுவும் வரல. அம்மாவும் அக்காவும் தான் விறகு வெட்டி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஏற்பாடு பண்ணிடலாமா? குலசாமி வழிகாட்டாமலா போயிரும். அம்மாடி ஆனந்தி, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுகுற? ஆனந்தி, என் தங்கம், எதுக்குடா அழுகுற? என்னடா அழாம சொல்லு, என்னாச்சு உனக்கு? வேலையில இருந்து வரும்போது என் மாச சம்பள பணத்தை தொலைச்சிட்டேம்மா. என்னடி சொல்றவ? என்னைய ஏமா பெத்த? என்னால உங்களுக்கு எம்பட்டு கஷ்டம். ஏய் ஆனந்தி, ஆனந்தி இங்க பாரு. என்னம்மா இப்படி பேசுற? இங்க பாரு, பணம் தானே, போன போட்டு விடு. நாளைக்கு அந்த பெரிய மூக்க வந்து இஷ்டத்துக்கு பேசுவானேப்பா. எல்லாம் என்னால தானப்பா. அப்படி என்னமா பேசிடுவான்? அவன்கிட்ட அப்பா கை நீட்டு கிடவாங்கனே. இந்த மாசம் இல்லைன்னு அடுத்த மாசம் கொடுத்துட்டா போச்சு. இதுக்கெல்லாம் மனசோட எப்படி? நீ உழைச்ச உழைப்பு எங்கேயும் போகாதாத்தா. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்ப்பான். கவலைப்படாதாத்தா, தைரியமா இரு. அப்பா சொன்னா கேட்பிய மாட்டியா? அப்ப அழக்கூடாது, கண்ணத்தோட கண்ணத்தோடமா. பணம் போனா போட்டுமா, உனக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? அப்பா அனுப்பி வைக்கிறேன், நீ எதுக்கும் அழக்கூடாது. இந்த பாரு, அப்ப இருக்கேன், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், புரிஞ்சுதா? தைரியமா இருந்தா பாத்துக்கலாம். சரி. சாப்பிட்டியாத்தா? இல்ல. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகி சாப்பிடாம இருக்க? முதல்ல சாப்பிட்டு போய் நிம்மதியா தூங்கு. சரி. ஒண்ணு மனசுல வச்சுக்கிறாத, அப்ப இருக்கேன், புரியுதா? சரிப்பா. அப்பா வைக்கட்டுமா? கலக்க கூடாது என்ன? சரிப்பா. என்னங்க இது? பணத்தை தொலைச்சு விட்டேன்னு சொல்ற, அத நம்பி தனங்க இருந்தோம். காலையில வீட்டு வாசல்ல வந்து நிப்பானுங்களே, என்னங்க பண்றது? ஆனந்தி, ஆனந்தி அழாத. ஆனந்தி, ஆனந்தி அழாத. ஆனந்தி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி அறகுறையா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களேடா. அண்ணா, அவ ஒருத்திய தானே போட்டு தள்ளணும்னு சொன்னீங்க. அவளை காப்பாத்த 2 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்களாண்ணா? டேய், எதிர்த்து பேசுனீங்க இங்கேயே அறுத்து போட்டுருவேன். ரோடுனா 4 பேர் தடுக்க வரத்தான் செய்வாங்க. எத்தனை பேர் வேணாலும் வரட்டுமேடா. டேய், தொழில் செய்யறவன் தானே நீ, தப்பிக்கிறதுல? டேய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அந்த ஆனந்தி கையை கால உடைச்சிட்டு வாடான்னு சொன்னா
மகேஷ் அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிற? தொழில் நடத்துற எண்ணம் இருக்கா இல்லையா? அண்ணே